என் குருவாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முதல் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ராமகிருஷ்ணர் அவர் மடத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் உக்காந்துட்ருக்காங்க. இவர் கண் மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு ஆள் மட்டும் எழுந்து என்ன பண்ணுறாருனா கிளாப் பண்ணி கை தட்டி அவர் தியானத்தை கலைக்கிறார். உடனே ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா பொறுமையாக கண் திறந்து பார்க்குறாரு. அப்போ அந்த ஆள் கேட்குறாரு ராமகிருஷ்ணர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் காளியிடம் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். அதற்கு அந்த ஆள் சொல்கிறாங்க, 300 பேரை பார்த்தீங்களா நம்மளை எவ்வளோ முட்டாளாக்குறாரு இந்த ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து கேட்டுட்டு ராமகிருஷ்ணரிடம் திரும்பி கேட்குறாரு, உங்ககிட்ட பேசுகிற காளியை ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு ராமகிருஷ்ணர் சிரிச்சிட்டே ஒரு பதில் சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நான் பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் தலையில் கையை வச்சு என்னை ஒரு 2 நிமிஷமாக டாக்டராக மாற்றி காட்டுங்க, நான் உங்களை காளியிடம் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, டாக்டராக ஆகணுன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க, நிறைய படிக்கணும், அதெல்லாம் படித்தா மட்டும்தான் டாக்டராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கு ராமகிருஷ்ணர் திரும்பி பதில் சொல்கிறாரு, எப்படி டாக்டர் ஆகிறதுக்கு நிறைய படிப்பு இருக்கோ அதுக்கான ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி தான் காளியிடம் பேசுவதற்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் நீங்கள் இதை நல்லா படித்து தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா நீங்கள் போய் காளியிடம் பேச தேவையில்ல, காளியை உங்களை தேடி பேசுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு புரிதல் அவருக்கு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பதில் கொடுத்தாரு. இந்த கதையை நான் உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.